குறிப்பாக அரசியல் கட்சிகள் தான் நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். புதுச்சேரியின் நலனை முன்னிறுத்தி இழந்த உரிமைகளை பெற்றிடவும், மாநில தகுதி பெற்றிடவும், புதுச்சேரி மாநில நிதி நிர்வாக நெருக்கடியிலிருந்து விடுபடவும் ஒரு பொது வேட்பாளரை களத்திலே நிறுத்த வேண்டும் என்கிற நல்ல அடிப்படையில் மதவெறி பாசிச பாஜகவுக்கு எதிராகவும், போலி மதச்சார்பற்ற காங்கிரசுக்கு எதிராகவும் புதுச்சேரி மாநில மக்களின் நலன்களை முன்னிறுத்தி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தலாமா என்கிற கலந்தாய்வு கூட்டம் பொதுநல அமைப்புகளின் சார்பாக நடந்தது. அதில் பெரும்பான்மையான அமைப்புகள் பொது வேட்பாளரை களத்திலே நிறுத்தலாம் என்கிற கருத்து வந்திருக்கிறது. அதை பற்றி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற மரியாதைக்குரிய உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தினுடைய தலைவருமான அன்புக்குரிய சகோதரர் நேரு அவர்கள் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து அன்பு சகோதரர்களுக்கு எனது வணக்கம். புதுச்சேரி விடுதலை பெற்று 60 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி கடந்த 50 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி முடித்திருக்கிறது. அதே நேரத்தில் பிஜேபி கூட்டணி தொடர்ந்து 10 ஆண்டு காலமாகவும், அதுக்கு முன்பு கூட்டணியில் ஒரு 5 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி செஞ்சுக்கிறாங்க. அவங்க ஆட்சி செஞ்ச காலத்தில் யூனியன் டெரிட்டரியாக இருந்த சின்ன சின்ன மாநிலம்லாம் கூட மாநில அந்தஸ்து கொடுத்து அழகு பார்த்துக்கிறாங்க. ஆனால் புதுச்சேரி பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு சீரும் சிறப்புமாக இருந்த நேரத்தில் நம் முன்னோர்கள் இந்திய பேரரசுடன் இணைய வேண்டும் என்ற நல்ல சிந்தனையில் புதுச்சேரியை பிரெஞ்சு அரசாங்கத்திடம் மீட்டு புதுச்சேரி மாநிலத்தை இந்திய பேரரசு இணைத்துக் கொண்டார்கள். விரும்பி ஏற்றுக்கொண்டாலும் அது மத்திய அரசு ஆண்ட மத்திய அரசுகள் புதுச்சேரியை ஒரு கிள்ளுக்கிரையாக நினைத்து எந்த ஒரு சலுகையும் அளிக்காமல் இன்று வரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை முன்னெடுத்து நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்சி தொடங்கி பல நிகழ்வுகளில் அவரது உரைகளில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பெற்றே தீர்வோம் என்ற முழக்கத்தோடு அந்த எண்ண வெளிப்பாட்டின் காரணமாக புதுச்சேரி மக்களை சந்தித்து அவர் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி ஆட்சியை பிடித்தார். நல்ல ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார். சிறப்பாகவே செய்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த முறை சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவரை நிர்பந்தப்படுத்தி பிஜேபி கூட்டணியில் இணைத்துக் கொண்டார்கள். இணைத்த பிறகு தேர்தலை சந்தித்து ஆட்சியை கைப்பற்றிய பிறகு முதல் வேளையாக கூட்டணி தலைவரை மதிக்காமல் பிஜேபியினர் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஏனம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பிஜேபி கட்சியில் இணைக்கும் வேலையில் ஈடுபட்டார்கள். அப்போவே தெரிவித்து இவரை கவித்துவிட்டு மாற்றாட்சியை கொண்டாட பிஜேபி அரசாங்கம் முடிவு செய்துவிட்டது என்று, அதற்கடுத்து சில சுயேட்சைகளை விலக்கி வாங்கி அதன் மூலம் ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். அதற்கிடையில் மாண்புமிகு முதல்வருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் கட்சியை உடைத்து பிஜேபி ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பெரிய ஒரு நிகழ்வை நடத்த ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதை என்னை போன்றோர் தடுத்து நிறுத்தி அவரை முதல்வர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இன்று வரை அவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் கூட்டணி தர்மத்தை மீறி கூட்டணி கட்சிகளுக்கு புறம்பாக 3 சட்டமன்ற உறுப்பினர் அவரே நியமித்துக் கொண்டார்கள். அதே போல நியமன எம்பி தேர்தலில் அந்த தேர்தலில் கூட
அந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுக்காம இவங்க வந்து அதை திரித்து வேற ஒரு அவங்க கட்சியை சார்ந்தவங்களுக்கு எம்பி பதவியை பெற்றுக்கொண்டு போயிட்டாங்க. அதையும் முடிஞ்ச பிறகு கடந்த ஒரு வருட காலமாகவே பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அவர்கள் அறிவித்து விட்டார்கள். என்னன்னா அடுத்த முறை இந்த புதுச்சேரி வேட்பாளராக பிஜேபி வேட்பாளர் தான் களங்காணுவார்னு. இதெல்லாம் வந்து ஒரு கட்சியில கூட்டணியில் இருந்துன்னே ஒரு தலைவரை இழிவு செய்யும் விதமாக இவர்கள் தன் ஆதிக்கத்தை செலுத்தி இந்த புதுச்சேரியை ஒரு அடிமை மாநிலமாக மாற்றுவதற்கு என்ஆர் அவர்களை பயன்படுத்தி கைப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதை போக்கும் விதமாக நாங்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் பொதுநல அமைப்பவர்கள் ஒன்று கூடி சில ஆலோசனை கூட்டத்தை நடத்தி புதுச்சேரிக்கான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பாராளுமன்ற எலெக்ஷனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணப்பாடை ஏற்படுத்தியிருந்தோம். தற்போது அதற்கான கருத்து கேட்பு நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது. இது பெருவாரியான நண்பர்கள் அவரவர்கள் கருத்தை கூறியிருக்கிறார்கள். அவர்கள் கூறியுள்ள கருத்தின் அடிப்படையில் மீண்டும் ஒரு ஆலோசனை செய்து இதற்கான அறிவிப்பை இங்கே இருக்கும் பெரியவர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களிடத்தில் தெரியப்படுத்துவார்கள் என்று இதன் மூலம் தெரிவித்துள்ளேன். அதாவது இன்னைக்கு பிஜேபி மத்தியில் ஆளுது, புதுச்சேரியை வஞ்சிக்குது. புதுச்சேரிக்கான எந்த ஒரு சலுகையும் இதுவரைய அவங்க காங்கிரஸ் ஆட்சியும் கொடுக்கலன்ற ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாரு. அவரையும் வந்து அபகரிச்ச விதமா அவங்க கூட்டணியில் வச்சுக்கின்னு இன்னைக்கு புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரியா நாங்கள் மாற்றி காட்டுறோம்னு சொல்லிட்டு இதுவரை எந்த ஒரு பெஸ்ட்டும் நமக்கு கிடைக்கலன்ற வருத்தம் நம்ம மாநில மக்களுக்கு இருக்குதுன்றதை வெளிப்படுத்துறோம். வாக்குறுதி நம்ம கொடுக்கறது கிடையாது. அதாவது புதுச்சேரிக்கான முன்னேற்றத்துக்கு நாங்க அனைவரும் பாடுபடுவோம். அதற்கான முன்னெடுப்பை எடுக்கிறதுக்கு சில ஆலோசனைகளை நடத்திக்கிறோம். அதை வந்து அரசியல் கட்சிகளுக்கு நாங்க வலியுறுத்துறோம். ஏன்னா அவங்க செய்ய தவறியத நாங்களே முன்னிருந்து செய்யலான்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துறோம். அதாவது மக்கள் போய் எழுச்சி போராட்டமா தான் இதை கொண்டு போவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி போய்க்கிறார். அதே நேரத்தில் இந்த மாநிலம் தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்தா எல்லாம் பேசுறாங்க. 40 தொகுதி 40 நமதேன்னு சொல்றாங்க. இந்த 40 நமதேனால ஒரு சட்டமன்ற அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் கேள்வி கேட்கிறாரு. ரெண்டாவது அவர் வந்து என்ன அதுக்கோசம் போராட்டத்தை முன்னெடுத்தாரு. அப்பயே என்ன செய்யணும், இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஒருங்கிணைத்து அங்கேயே போராடணும். அந்த போராட்டத்தில் இங்க இது வரைக்கும் நம்ம பார்க்கல, நம்ம கேட்கவே இல்லை, காதுகளே வரல. அங்க என்ன சொல்றாங்களோ அதை பதில சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு கேள்வி போடுறாங்க, சாத்தியம் இல்லைன்னொடனே சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரயில்வே திட்டம் வருமா கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் அப்படின்னாக்கா சாத்தியப்படலை அப்படின்னா அதைத்தான் சொல்ல. ஏன் முடியாது? அது முடியாதுன்னா அது டெல்லியிலே வந்து அதை போராடி பெறத்துக்கு தேவையான வழிமுறையை அவங்க எடுக்கணும். இப்போ இந்த மத்திய நிதி கமிஷன்ல நம்ம மாநிலம் இப்போ உள்ளே போகல. சென்ற நவம்பர் மாதம் அந்த நிதி கமிஷன் கூடிச்சு. அப்போ கூட நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து குரல் கொடுக்க முடியாத பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க தான் அதுக்கு வந்து தேவையான முன்னெடுப்பு எடுக்கணும். அப்படி பார்க்கத்தாக்கா இன்னைக்கு அதெல்லாம் செய்ய தவறிட்டாங்கன்றது தான் அதை சொல்ல வரும். இன்னைக்கு பிஜேபி எம்பி இருக்கிறாரு, காங்கிரஸ் எம்பி இருக்கிறாரு. 2 எம்பிக்கும் உள்ள பொறுப்பு எல்லாருக்கும் வரணும். பொது வேட்பாளர் சொல்லிருக்கீங்களா? பொது வேட்பாளர் நிறுத்துவதன் மூலம் இந்த கோரிக்கையெல்லாம் நீங்க எப்படி வென்றெடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி அதன் மூலம் எப்படி நீங்க பண்ணலாம்னு சொல்றீங்க? பொது வேட்பாளர் நிறுத்துவதன் மூலம் இது சாத்தியமாகுமா? பொது வேட்பாளர் நிறுத்துவதன் மூலம் இது சாத்தியமாகுமான்னு கேட்கிறேன். பொது வேட்பாளர் அதாவது புதுச்சேரிக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு பொதுநல அமைப்புலாம் இருக்குது. அரசியல் கட்சிலாம் அதுல வந்து சில நேரத்தில் பின்தங்கிடுறாங்க. இன்னைக்கு சாசன் போராட்டம் நடந்துச்சு, இவ்வளவு பேர் செத்தாங்க. இது வரைக்கும் அவங்க அதுக்கான தீர்வு ஏதாவது வந்துச்சா? எந்த அரசியல் கட்சி இன்னைக்கு களத்துல இன்னும் போராடி அதுக்கு தீர்வு கண்டாங்க சொல்லுங்க? அப்ப மக்கள் ஓட்டு போட்டு இந்த தப்பான அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுத்த விளைவு தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட பேரழிவு நிகழக்கூடிய
தொழிற்சாலைலாம் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு பார்த்தா சாராய தொழிற்சாலை இப்போ நமக்கு தேவையா? இதுக்கெல்லாம் அரசாங்கத்துல அனுமதி கிடைக்குதுன்னா கூட ஏன் மற்றதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது? இன்னைக்கு நம்ம 13 தடவை தீர்மானம் போட்டு அனுப்பிச்ச மாநில அந்தஸ்துக்கோசம் 14வது தீர்மானம் சட்டமன்றத்தில் போட்டோம். அப்ப கூட நாங்க என்ன செஞ்சோம், சட்டமன்றத்தில் நான் கேட்டேன். அதாவது இன்னைக்கு சரியான ஒரு காலகட்டம் இருக்குது. இன்னைக்கு பொதுமக்களும் பொது அமைப்புகளும் போராடி பெறக்கூடிய கூட சேர்ந்து போராடக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க, சில சட்டமன்ற உறுப்பினர்லாம் உள்ளத்திலே இருந்தீங்க, இதெல்லாம் நீங்க வெளியில இருக்கிறத பத்தி எல்லாம் இங்க பேசக்கூடாது, வெளியில சட்டமன்ற உறுப்பினரால் தான் முடியும், எங்களால் தான் முடியும்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னாச்சு, டெல்லியில ஆக்ஷன் போயிட்டு எந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆக்ஷன் போயிட்டு ஏதாவது கோரிக்கை வச்சாங்களா? எதுவுமே கிடையாது. அப்ப சும்மா தீர்மானம் போட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி ஆகட்டும் ஆளுங்கட்சி ஆகட்டும் இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணியில தான் இருக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு மக்களுக்கான பிரச்சனையை முன்னெடுத்து நம்ம தலைநகருக்கு போய் போராடக்கூடிய இடத்துல யாரும் இல்லைன்றத இது மூலமா பதிவு வைக்கல. இது எங்களால முடியுன்றத உங்க மூலியமா தெரியும். பொது வேட்பாளர் நிறுத்துறீங்க. அதாவது பேசினுக்கிறோம். இது பெரியவங்க எல்லாம் இன்னும் சில கருத்தெல்லாம் சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் கருத்தையும் ஆய்வு பண்ணிட்டு ஒருங்கிணைப்பு வந்த பிறகுதான் நாங்க அதை செய்வோம். டைம் இருக்குது. அதாவது பெரிய பெரிய அரசியல் கட்சிகளே வேட்பாளர் ஒன்றும் அறிவிக்கல, உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்குள்ள நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் எங்களுடைய பணியை. அதுக்கு தீர்வு என்ன? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை புதுச்சேரிக்கான அந்தஸ்து தேவை, புதுச்சேரிக்கான உயர்வு தேவை, மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்துல வரக்கூடிய மத்திய அரசாங்கம் அமையணுன்றது எங்களுக்கு என்ஆர் தான் நான் இப்போ கூட சொல்றேன். நான் ஒரு தகுதியான ஒரு சிஎம் இருக்கிறாருன்னு நாங்க ஒரு இடத்துல இருக்கிறோம். இதுக்கு மேல தகுதியான வேட்பாளர், அதாவது தகுதியான ஒரு எம்எல்ஏ யாரு இருக்கிறாரு சொல்லுங்க. வயசுலயும் சரி அனுபவத்திலயும் சரி. அதான் அதனால அவர் செய்யற தவறுக்கெல்லாம் நாங்க உடனடியா இருக்கல. அதனால பிஜேபி கூட கூட்டணி வச்சிட்டாரு, அவர்கிட்ட நாங்க கை கத்தி நிக்கணும்ன்ற எண்ணத்துல நான் பேசல. இதெல்லாம் அவரு இதை மாத்திக்கணும், இல்லடா கூட்டணி விட்டு வெளியே வரணும். ஆட்சி பலம் அதிகார பலத்தோட அவங்க நிக்கிறாங்க. உங்க அமைப்புகள் மூலமா என்ன மாதிரியான முன்னெடுப்பு நீங்க எடுத்து யாருமே இப்ப ஒரு செய்தி சொல்றேன். இப்ப எடுத்த உடனே யாரும் எம்எல்ஏ ஆயிட முடியாது, எம்பி ஆயிட முடியாது, ஒரு ஆட்சியை பிடிக்க முடியாது. படிப்படியாக தான் போகும். அது முதல் படி நாங்கள் வந்துக்கிறோம். அடுத்தடுத்து படிகளில் போகிறதுக்கு என்ன ஆலோசனை பண்ணி சொல்லிக்கிறாங்களோ அது மூலியமா வழி. நீங்க பொது வேட்பாளர் நிறுத்துவதன் மூலம் நீங்க எதிராக நினைக்கிறவங்களே மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் கருத்தை கேட்டுக்கிறோம்.